அந்த பாசிச கூட்டத்தை அலற வைக்கும்படி மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று எங்கள் அன்பு அண்ணன் கூறினார் அல்லவா, அதற்காக இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியாக வேண்டும். என்னமா திடுதிப்புட சனாதனம்னு சொல்ற, அத இளம் தலைவர் அவர்களோட ஒப்பிட்டு பேசுற, இங்க எங்களுக்கும் சனாதனத்துக்கும் என்ன ஒப்புமை இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் ஒரு ஆணுக்கு பெண் அடிமை என்பது சனாதனம். அனைவரும் சமமாக கருதப்படாதது சனாதனம். நம் வீட்டு பிள்ளைகளை கல்லூரிக்கு வரவிடாமல் தடுப்பது சனாதனம். கோவிலுக்குள் இருக்கும் கடவுள் வழிவிட்டாலும் கோவிலின் வெளியே இருக்கும் பூசாரி அதை தடுத்து நிறுத்துவது சனாதனம். இதை அனைத்தையும் எதிர்த்து போர்க்களத்தில் நிற்கிறார் நம் இளம் தலைவர் அவர்கள். அவர் கைக்கு வலு கொடுக்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர் செய்த போராட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுவதுதான் இந்த பிறந்த நாள் விழாவின் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு காரணம். இங்க இருக்கும் அம்மா, அக்கா, அப்பா இவங்கெல்லாம் இருக்கீங்க. தினமும் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். எதற்காக உழைக்கிறோம்? 3 வேளை சாப்பாடு, அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? நான் படிக்கல, என் பிள்ளையாவது படிச்சிரணும், அதுக்குதான் எல்லாருமே உழைக்கிறோம். இங்க இருக்கிற அம்மாமார்கள், பாட்டிமார்கள்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். என்னை உங்கள் தங்கையாக, அக்காவாக, மகளாக நினைத்து கை தூக்குங்கள். 50 வயசுக்கு மேல இருக்கிற மகளிர் யாராவது டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஒரு 2-3 பேர் கை தூக்குறாங்க. ஒரு 4-5 பேர் இப்ப உயர்த்துறாங்க. பின்னாடி வரைக்கும் கேக்குதா நான் பேசுறது? கேக்குறதுன்னா கை தூக்குங்க. கேட்கிறது. நான் கேட்ட கேள்விக்கு 5 பேர் தான் கை தூக்கி இருக்காங்க இங்க இருந்து நான் என்ற வரைக்கும். அப்போ நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் படித்த பெற்றோர்களை பார்த்து வளருவதல்ல. நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள், எங்க அப்பா அம்மா 2 பேருமே ப்ரொஃபசர், எங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர், எங்க அம்மா டீச்சரா இருக்காங்க, எங்க அப்பா போலீஸா இருக்காரு, எங்க அப்பா வக்கீலா இருக்காரு, அப்படி படித்த பெற்றோர்களை பார்த்து வளரும் பிள்ளைகள் நம் பிள்ளைகள் அல்ல. அப்படி நம் பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது நாட்டத்தை கொண்டு வருவது என்ன வயசு? இப்படி வளர்ற அந்த பிள்ளைகள், இந்த மாதிரி சமுதாயத்துல வளர்ற அந்த பிள்ளைகள் ஒரு 14-15 வயசுல தான் அதுவா சொல்லும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு. அப்படி 14-15 வயதில் தான் படிப்பின் மீது நாட்டம் என்பது நம் வீட்டு பிள்ளைகளுக்கு உருவாகும். இதற்காக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 9வது வகுப்பு வரை கட்டாய பாஸ் என்பதை கொண்டு வந்தார். சம்பந்தமே இல்லாம என்னமா பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். 9ஆம் வகுப்பு வரை கட்டாய பாஸ் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு காரணம் அவர் இததான் சொன்னார், நம்ம பிள்ளைகளா படிச்ச பெற்றோர்களை பார்த்து வளர்றதில்ல, அவங்களுக்கெல்லாம் படிப்பின் மீது நாட்டம் 14-15 வயசுல தான் வருது. அப்போ அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும் வயது வரை கட்டாய பாஸ் கொண்டு வரணும் அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்றாரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். 26ஆம் தேதி சமீபத்துல ஒரு செய்தி, அந்த ஆரிய ஆட்சி, மோடி ஆட்சி ஒரு சட்டத்தை போடுகிறது. உன் பிள்ளை 5வது கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் படித்து அந்த 5வது கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ணாதான் 6வது கிளாஸுக்கு போக முடியுமா? அதே மாதிரி 8வது கிளாஸ்ல படிச்சு ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா 8வது கிளாஸ் ஃபெயில்னா இன்னும் ஒரு வருஷம் படிச்சு அதை பாஸ் பண்ணாதான் 9ஆம் வகுப்புக்கு செல்ல முடியுமா? இப்படி நம்மை படிக்க விடாமல் ஆண்டுகளை கடத்தி நம்மை மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு அந்த ஆரிய கூட்டம் தயாராக இருக்கிறது. அதை ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் நம்முடைய தளபதியாக இருக்கட்டும், இளம் தலைவராக இருக்கட்டும், இவர்கள் செயல்முறையில் கொண்டு வர மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி அந்த பாசிச ஆட்சியோட கொடூரமான அந்த கண்ணோட்டத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களா படிச்சிடக்கூடாது, பட்டதாரி ஆகிடக்கூடாது. அப்படி நம்ம பட்டதாரி ஆகிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி நீங்களா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல, ஏன் எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாது அப்படின்னு. இந்த மோடி ஆட்சியின் இன்னொரு கொடூர கண்ணோட்டத்தை நான் ஒண்ணு சொல்றேன். விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை இந்த மோடி ஆட்சி போடுகிறது. விஸ்வகர்மா யோஜனா என்றால் நம்ம வீட்டு பிள்ளைங்க குலத்தொழிலை வளர்த்தாங்க அப்படின்னா எப்படி? படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகாம குலத்தொழிலை வளர்க்கிறாங்க அப்படின்னா மோடி ஆட்சி அவங்களுக்கு லோன் தருதான். யாருக்கு வேணும் உங்க லோன்? இவ்வளவு நாளா அந்த குலத்தொழில இருந்து அவர்கள் பெற்றோர்கள் பட்ட வேதனையும் சோதனையும் போதாத அந்த குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கிறது.
மீண்டும் அவர்களை அதே குலத்தொழிலை செய்ய வைக்கிறது அந்த பாசிச ஆட்சி. இப்படி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் ஒன்று போட்டு நம் வீட்டு பிள்ளைகளை கல்லூரிக்கு வரவிடாமல் செய்வதுதான் அந்த பாசிச ஆட்சி. அதை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்கிறார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள். அவர்கள் கைக்கு நாம் வலு கொடுக்க வேண்டும். எல்லாரும் கையை எப்படி தூக்குங்க. அவர் கைக்கு நாம் வலு கொடுப்போம் என்று கூறுங்கள். இங்க இருக்கிறீங்க நிறைய பேர் பெண்கள் தான். நான் நிறைய பேரை பார்க்கிறேன். இங்க இருக்கும் பெண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்குன்னு சொந்த வீடு ஒண்ணு இருக்கா? இல்ல. புகுந்த வீடு ஒண்ணு, பிறந்த வீடு ஒண்ணு. கரெக்டா? நமக்குன்னு குலதெய்வம் இருக்கா? இருக்கா? அந்த அம்மா வேகமா தலையாட்டுறாங்க பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. இருக்காமா? உங்க பிறந்த வீட்டுல ஒரு சாமியை கும்பிடுவாங்க, உங்க புகுந்த வீட்டுல ஒரு சாமியை கும்பிடுவாங்க. நமக்குன்னு ஊர் இருக்கா? பிறந்தது ஒரு ஊரா இருக்கும், புகுந்த வீட்டு ஊரு வேற ஒரு ஊரா இருக்கும். இப்படி நமக்கு ஊர் இல்ல, கடவுள் இல்ல, வீடு இல்ல. இதையெல்லாம் பெற்று தந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற இயக்கம். எப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமையை கேட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்று பெண்கள் சொத்தில் சம உரிமையை வாங்கி செல்கிறீர்கள். சொத்து கிடைத்ததா? அந்த சொத்து இருக்கும் ஊர் தான் உங்களுடைய ஊர். அப்படி பெண்களை அர்ச்சகர்கள் ஆக்கியது இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம். அப்படி பார்த்தால் உங்களுக்கு சொத்து இருக்கும் வீடு, ஊர், கடவுளை பெற்று தந்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம். இப்படி கலைஞர் அவர்கள் மறைந்தவுடன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று அனைவரும் பேசினார்கள். வெற்றிடம் ஏற்பட்டதா? அப்பொழுதுதான் திராவிட கழகத்தின் தலைவர் அவர்கள் இப்படி கூறினார். வெற்றிடம் தமிழ்நாட்டில் ஏற்படவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த தமிழ்நாடு கற்றிடமாக இருக்கிறது என்று கூறினார். இதற்கு ஒரு படி மேல போயிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து மட்டுமல்ல, இந்த உலகமே இளம் தலைவர் அவர்களிடமிருந்து கற்று வருகிறது இளைஞர்களை எப்படி ஊக்குவிப்பது என்று. எனவே தமிழ்நாடு ஒரு கற்றிடமாக இருக்கிறது. இந்த நிலையில் கிரெடிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னா நம்முடைய தளபதிக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் தான். இப்படி இளம் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். இப்படி தமிழ்நாட்டை கட்டிடமாக வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்காக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிதான் ஆக வேண்டும். நம்ம இப்படி எல்லாம் கொள்கை வயப்பட்டு இருக்கிறோமா? நான் இளம் பேச்சாளர், நான் இப்படி கொள்கை வயப்பட்டு நான் பேசுகிறேன் அல்லவா, இதை பார்த்து ஒரு கூட்டத்திற்கு அவ்வளவு வைத்திருச்சல். இவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டுட்டா, திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்குறளை நான் கொஞ்சம் மாத்தி அமைச்சு இவங்களோட கொள்கை என்னன்னு சொல்றேன். நான் எந்த கூட்டத்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு அப்ப தெளிவா புரிஞ்சிடும். அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நிவாரணம் வேண்டுமானால் பனையூருக்கு வரவும். அவர்களுடைய கூட்டம் இதைதான் செய்திருக்கிறது. நடிகர்கள் ஒருபோதும் கொள்கையாளர்களை வளர்க்க முடியாது, ரசிகர்களை தான் வளர்க்க முடியும். அந்த நடிகர் உருவாக்கி இருக்கும் கட்சி ஒரு ரசிகர் மன்றமே ஒழிய அது கழகம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழமைகளே. இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கட்சியோட அந்த நடிகரோட கட்சியோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களாம். ஆனா அவர் எல்லா வேலையும் வீட்டில இருந்து பாப்பாராம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாப்பாராம். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அப்படியா வீட்டில் இருந்து மக்களுக்காக சேவை செய்தார்? 21,400 மணி நேரங்கள் பேசி இருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். 8,02,000 மைல்கள் தன் சிறுநீரக பிரச்சனையோடு மக்களின் சுயமரியாதைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நடைபயணம் சென்று இருக்கிறார். இப்படி ஒருபோதும் எங்கள் தலைவர்கள் வீட்டிலேயே அமருவது இல்லை, களத்தில் இருந்து வேலை பார்ப்பார்கள். இந்த பட்சத்தில் கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை அறிவிப்பது, ஆனால் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்ப்பது. இன்னும் ஒரு பக்கம் போனீங்கன்னா இவங்க தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா, ஆனா அவங்களோட கொள்கையை திமுகவை எதிர்க்கிறதா இருக்கான். எனக்கு புரியல. நீங்க திமுகவை எதிர்க்கிறீர்கள் என்றால் அந்த நடிகர் திமுகவை எதிர்க்கிறார் என்றால் அவர் தளபதியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை எதிர்க்கிறார், காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறார், விடியல் பயண திட்டத்தை எதிர்க்கிறார்.
இப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார் என்றால் அவர் சமத்துவத்தை எதிர்க்கிறார், சனாதனம் பக்கம் நிற்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள், நிறைய பேர் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அவர் என்ன பண்றாருன்னா, தான் செய்த தவறுகளையும் தன் கட்சி செய்த தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு அவரை தண்டிச்சுக்கிட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டு அவர் செய்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் தேடும் அளவில் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் தேடுறாங்க. அவங்க கட்சி செஞ்ச தப்புக்கும் அவரு செஞ்ச தப்புக்கும். இதைதான் வெளிநாடு சென்று கற்று வந்தாரா என்று எனக்கு புரியவில்லை. வெளிநாட்டில் இதைதான் கற்பிக்கிறார்களோ? சாட்டையால் எடுத்து அடியுங்கள், ஒரு பிரஸ் மீட் நடக்குதுன்னா செருப்பு தூக்கி காமிங்க. இதைதான் வெளிநாட்டில் சென்று கற்று வந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். நான் முன்னாடி கூறின மாதிரி இங்கு வந்து நான் நின்று பேசுவதற்கு பணமோ சுயநலமோ இல்ல இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு ஐஸ் வைக்குது இந்த பிள்ளை அப்படின்னுங்கிற காரணத்தினால் அல்ல. நான் இங்கு பேசுவது நன்றி உணர்வோடு பேசுகிறேன். என்ன நன்றிமா நீங்க கேட்கலாம். எங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. எங்க அம்மா வந்து எங்க பாட்டி கிட்ட கேட்டாங்க, அம்மா மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எங்க பாட்டி சொன்னாங்க ஒரு பதில், அங்கு இருக்கிறது திராவிட மாடல். எங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, மாத்திரை வீட்டு தேடி வருதுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் திராவிட மாடல் அரசினால் கொண்டு வரப்பட்ட மக்களை தேடி மருத்துவம். இதனால் எங்கள் பாட்டி பயனடைகிறார். எங்கள் குடும்பத்தில் நான் தளபதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பொறியாளர் மாணவி நான் பயனடைகிறேன். இந்த திராவிட மாடல் கட்சியினால், இந்த திராவிட மாடல் அரசினால். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா ஒரு சின்ன கதை சொல்றேன். சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வருகிறது. நான் எந்த பொதுக்கூட்டம் சென்றாலும் இந்த கதையை கூறுவது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து நான் அப்படியே கொள்கை வயமாக பேசிக் கொண்டிருந்தாலோ புள்ளி விவரங்களோடு பேசிக் கொண்டிருந்தாலோ யாரும் கேட்க போவதில்லை. சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வருது. அவங்க வீட்டுல ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பெண் குழந்தைகள். அந்த அப்பாவோ மரசிற்ப தொழிலாளி, அம்மாவோ வீட்டை பார்த்து கொண்டு அவ்வப்போது தையல் வேலை செய்வாள். அந்த குடும்பம் வந்து ரொம்ப அழகா ஒரு குருவி கூட்ட போல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வருது. அப்படி அந்த குடும்பத்தை உடைக்கும் அளவிற்கு வெடித்தது ஒரு செய்தி. அந்த அப்பாவிற்கு சிறுநீரக பிரச்சனை என்ற பெயரில். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு மரசிற்ப தொழிலாளி, ஒரு தையல் வேலை பார்க்கும் பெண் அந்த வீட்டில் இருக்கிறாள். அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நிலையில் அந்த குடும்பத்திற்கு வெளிச்சமாய் அமைந்ததுதான் கலைஞர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட உயிரை காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக அந்த அப்பாவிற்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது. மீண்டும் அந்த குருவி கூட்டில் ஆண் குருவி செழித்தும் அந்த குருவி கூட செழித்து இன்பமாக வாழ்ந்து வருகிறது. நான் கூறிய கதை வேறு யாருடைய கதையும் இல்லை, என் சொந்த கதை. அந்த 2 பெண் குழந்தைகளில் முதல் பெண் குழந்தை நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், என் அப்பா அங்கு உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இங்க இருக்கிற அனைத்து கழக தோழமைகளும் கொள்கையை கேட்க வந்திருக்கும் அக்கா அம்மா பாட்டி எல்லாருமே உங்க வீட்டுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலம் கலைஞர் அவர்கள் உங்கள் வீடுகளில் வாழ்ந்துதான் வருகிறார். அப்படி பார்த்தால் நாங்கள் குடும்ப ஆட்சி தான் செய்கிறோம் என்று மார்த்தட்டி பேசிக் கொள்வோம். இப்படி என் குடும்பமே திராவிட கழகத்தினால் பயனடைந்திருக்கிறது என்ற நிலையில் நான் இங்கு திராவிட கழகத்திற்காக பேச வந்திருக்கிறேன் என்றால் அது நன்றி உணர்ச்சியினால் மட்டுமே தவிர வேற எதுவும் இல்லை. திராவிட மாடல் அரசை பற்றி பேசாமல் என் பொதுக்கூட்டத்தின் பேச்சு நின்று விடாது, முடிந்து விடாது. திராவிட மாடல் அரசு, நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் பெண்கள் ஏன் சொல்றேன்னா, என் கண்ணுக்கு இது இங்க போட்டிருக்க அந்த பேரிகார்ட் தவிர்த்து அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா பெண்கள் தான் தெரிகிறாங்க. பெண்கள் அவர்கள் இங்க இருந்து நீங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகும்? இங்க இருந்து நீங்க நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகும்? யாராவது சொல்லுங்க. ஒரு 20 ரூபாய், அதிகமா சொல்றேனா? 20 ரூபாய்.
ஒரு மாசத்திற்கு ஒரு வேலை பார்க்கும் பெண் இங்க இருந்து நுங்கம்பாக்கம் டெய்லி பஸ்ல போயிட்டு வரா அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாசம் 20 ரூபாவா ஒரு நாளைக்கு, போயிட்டு வர 40 ரூபா. அப்போ இத ஒரு மாசத்துக்கு கணக்கு செஞ்சு பாருங்க, 1000 ரூபாய் வரும். இதை தளபதியார் அவர்கள் நன்கு கவனித்து அந்த வேலை செய்யும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். இந்த திட்டத்தின் மூலமாக, எந்த திட்டத்தின் மூலமாக? மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக வழங்குகிறார். அந்த குடும்பத்தில் மாதம் 1000 ரூபாய் சேமிக்கப்படுகிறது. இத மகளிர் உதவி தொகைன்னு தளபதியார் அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஏன் மகளிர் உரிமை தொகை என்று அவர் கூப்பிடுவது? ஏன் அப்படி சொன்னாரு? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அது என்ன பொருள் அப்படின்னா, தளபதியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு பெண்களை அம்மாவாகவோ தங்கையாகவோ நினைத்து, உங்களுக்கு உங்கள் அண்ணன் கொடுக்கிறேன், உங்கள் மகன் கொடுக்கிறேன், உங்கள் அப்பா கொடுக்கிறேன் என்று உரிமையோடு வழங்குவதால் அது மகளிர் உரிமை தொகை என்று தளபதியார் அவர்கள் இதற்கு பெயரிட்டார். புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவிகள் இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க கடவுளுக்கு நன்றி சொன்ன காலம் எல்லாம் போதும். நீங்களா வெளியில வந்து படிக்கிறீங்க. தந்தை பெரியார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுங்கள். அதையும் மேலாக உயர்கல்வி துறையில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் தளபதியார் அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுங்கள். புதுமை பெண் திட்டம் பத்தி பேசினேன். சமீபத்துல வந்த ஒரு செய்தியாளர்கள் எல்லாம் மைக் எடுத்துக்கிட்டு கல்லூரி மாணவிகள்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பெற அந்த மாதம் ரூபாய் 1000 வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்து அப்படின்னு பதில் அளிச்சாங்க. ஆனா என்னை பூரிக்க வைத்த பதில் என்னவென்றால், சில மாணவிகள் நின்னுட்டு சொல்றாங்க, நாங்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகுவதற்கு தேவையான புத்தகங்களை இந்த மாதம் ரூபாய் 1000 மூலம் பெறுகிறோம் என்று. தளபதியார் அவர்கள் இந்த ரூபாய் 1000 மூலமாக பெண்களை அரசு ஊழியராக உருவாக்குகிறார் என்று கூறினால் அதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பெண்கள் கூலி வேலைக்கு போவீங்க, எத்தனை நாள் அந்த முதலாளி கிட்ட நின்று பஸ்ஸுக்காவது காசு கொடுங்களே அப்படின்னு கூனி குறுகி நின்றுப்பீங்க. அப்படி கூடி குறுகி நிற்கும் பெண்களின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுதான் திராவிட மாடல் அரசினால் கொண்டு வரப்பட்ட விடியல் பயணம் திட்டம். உங்க பாணியில சொல்லணும்னா பிங்க் பஸ். பெண்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் நான், ஒரு வீட்டுல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன், இல்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அத காது, மூக்கு, கை, காலு எல்லாம் சொல்லிட்டனா, கழுத்து, இது அனைத்திற்கும் 1/2 பவுன், 1 பவுன், 1/4 பவுன் அப்படின்னு ஒரு தங்கத்தை ஜோடிக்கும் அந்த மகள் பிறந்து விட்டால் அந்த வீட்டிற்கு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு தலை இருக்கு, அந்த தலைக்குள்ள ஒரு மூளை இருக்கு, அந்த மூளைக்கு கல்வியை புகுட்டுங்கள் என்று பெண்களுக்கு கல்வி கொடுத்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம். அதனால் தான் கூறினேன், பெண்கள் இங்க நிறைய பேர் பட்டதாரிகள் இருக்கிறீர்கள் என்றால் நன்றி பாராட்டுங்கள் திராவிட முன்னேற்ற இயக்கத்திற்கு. நான் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம்னு சொல்றேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற இயக்கத்தை எதிர்த்து கட்சிகள் உருவாக்கப்படலாம், நிறைய நடிகர்கள் வரலாம், அந்த நடிகர்களுடைய பெயர் எல்லாம் மாறலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற இயக்கத்தின் தலைவர்களின் பெயர்களோ புகைப்படங்களோ மாறாது ஒருபோதும். கட்சிகளை அழித்து விடலாம், உருவாக்கப்படலாம், அழித்து விடலாம் கட்சிகளை, ஆனால் இயக்கத்தை அழித்து விட முடியுமோ? அவ்வளவு துணிச்சல் உங்களிடம் இருந்தால் வந்து எங்கள் இளம் தலைவரை சீண்டி பாருங்கள், உங்கள் குருதி கூட மிஞ்சாது உங்கள் உடம்பில். இதன் வழியில் தளபதியார் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வராரு. பெண்கள் நீங்கள் அடிப்படையில் இருந்தது போதும், பெண்கள் நீங்க பட்டதாரி ஆனதெல்லாம் போதும், அரசியலுக்கு வாங்க அப்படின்னு உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு வழங்கிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற இயக்கம். கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் அவருக்கு சிலை வடித்தார். இதெல்லாம் இப்ப கூட வந்து நம்ம பவள விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு சிலை வடித்தார். தளபதியார் அவர்கள் நினைத்திருந்தால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வடித்திருக்கலாம். ஆனால் தளபதியார் அவர்களுடைய மதிநுட்பம் கலைஞர் அவர்களுடைய பாணியில் தான் இருந்திருக்கிறது.
கலைஞர் அவர்களுடைய மார்பகத்தில் நிமிர்ந்திருந்த பேனா எப்பொழுதெல்லாம் காகிதத்தில் தலை குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது என்று கூறினாள். அதுதான் நிதர்சனமான உண்மை. தளபதியாரால் நினைக்கப்பட்டிருந்தால் கலைஞர் அவர்களுக்கு சிலை வடித்திருக்கலாம். ஆனால் உயிரினும் மேலாக தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரினும் மேலாக கருதிய கலைஞர் அவர்களுடைய பேனாவிற்கு சிலை வடித்தாரே, தளபதியார் அவர்களுடைய மதிநுட்பம் அங்கு இருக்கிறது. நான் இதை கூறியே ஆக வேண்டும். அருந்ததி ராய் பத்தி நான் பேசணும். நான் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் புதுசா சொல்லணும் அப்படின்ட்டு நான் படிக்க தொடங்கினேன். அருந்ததி ராய் அவர்கள் ஒரு புத்தகத்துல முன்னுரையில இப்படி கூறியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தியாவை 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள். இந்த 2 குஜராத்திகள் வாங்கும் 2 குஜராத்திகள் யார் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும். வாங்கும் 2 குஜராத்திகள் யார் அப்படின்னா அதானியும் அம்பானியும். அமித்ஷாவை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் தெரியும், அவரு ஒரு நாடாளுமன்றத்தில் நின்னுக்கிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஒரு 7-6 வாட்டி அவ்வளோ நக்கல், அவ்வளோ நையாண்டி, அவ்வளோ எள்ளல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை கூறியிருந்தால் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்கிறார் அமித்ஷா. இவ்வளவு மதவெறி பிடித்த அந்த பாசிச ஆட்சியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போர்க்களத்தில் நிற்கிறது. அதுக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு கொடுக்க வேண்டாமா தோழமைகளே? வலு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் நம்மை அவர் கண்கள் இமைக்குள் வைத்து பார்த்துக் கொள்வார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லி ஆகணும். என்ன சொல்லணும்னா, நம்முடைய அன்பு அண்ணன் பரமசிவம் இருக்காரு இல்லையா, நான் இங்க உட்கார்ந்த உடனே அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கை விரல்ல ஏதோ அடிபட்டிருக்கு போல. அடிபட்டிருக்கு. எல்லாரும் கேக்குறாங்க என்னென்ன ஆச்சு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கை வலியில பேண்டேட் போட்டிருந்தாரு. அந்த பேண்டேடை ரிமூவ் பண்ணிட்டாரு. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தோழர்கள் அனைவரும் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நான் அதை வெளியில காமிச்சிக்க மாட்டேன், நான் மக்களுக்காக இந்த பொதுக்கூட்டத்தில் பணியாற்றுவேன் என்று எங்கள் அன்பு அண்ணன் பரமசிவம் அவர்கள் களத்தில் சென்றிருக்கிறார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு என்றால் அனைவருக்கும் அனைத்தும் சமம். இதை எதிர்ப்பதுதான் அந்த ஆரியம், அந்த மோடி என்கிற பிம்பம். என்ன எதிர்க்கிறாங்கன்னா, உங்களை படிக்க வாருங்கள் என்று கூப்பிடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம், படிக்க வராதீர்கள் என்று கூறுகிறது ஆரியம். நீங்கள் கல்லூரிக்கு வாருங்கள் என்று கூறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் கல்லூரிக்கு வந்து விடாதீர்கள் என்ற சட்ட திட்டங்களை போடுவது ஆரியம், பார்ப்பனியம். பெண்களை அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம், வராதீர்கள், வேலை பார்க்காதீர்கள், அடிப்படையிலே கிடந்து சாகுங்கன்னு சொல்றது ஆரியம், பார்ப்பனியம், அந்த மோடிங்கிற பிம்பம். இப்படி நீட் என்கிற அந்த பாசிச கண்ணோட்டத்தின் மூலம் கொண்டு வந்து இறந்து போன 21 பெண் குழந்தைகள் எல்லாமே இந்து மதத்தினர். நான் இதை குறிப்பிடணும். ஏன்னா இந்துக்களை தூக்கி பிடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்று போக்கை மாற்றுகிறார்கள். அப்படி அல்ல. இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் இருந்தது கிடையாது. குடமுழுக்கு பல கோவில்களுக்கு செய்யப்பட்டது இந்த ஆட்சியில் தான், இந்த 3 ஆண்டு காலத்தில் தான். நான் இந்த பாசிச ஆட்சி, மோடி அவர்களுடைய ஆட்சி எவ்வளவு கொடூரமான ஆட்சி அப்படி என்பதற்கு மோடியின் ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா, அந்த மோடியின் ஆட்சி எவ்வளவு கொடூரமான ஆட்சி என்பதற்கு 2 உதாரணங்களை கூறிவிட்டு செல்கிறேன். என் அன்பு தோழர் மதிவதனி அவர்களும் இதை அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் பேசி வருகிறார். நாம் அனைவரும் மானத்தை காப்பதற்கு ஆடை அணிந்திருக்கிறோம். நான் இங்க குர்தா அணிந்திருக்கேன், நான் பார்க்கக்கூடிய அம்மா பாட்டி எல்லாரும் சேலை அணிந்திருக்கீங்க, இங்க மேடையில் இருக்க கழக தோழர்கள் அனைவரும் வேட்டி சட்டை அணிஞ்சிருக்காங்க. இப்படி மானத்தை காக்கக்கூடிய இந்த ஆடைக்கு வரி போட்டது அந்த மோடியின் ஆட்சி. சரி, ஆடை விட்டுருங்கம்மா, நிம்மதியா சோறு கூட சாப்பிட விடல, அந்த அரிசிக்கும் வரி போட்டது மோடியின் ஆட்சி தான்.
இன்னும் ஒரு படி மேல நான் போனோம் அப்படின்னா, எல்லாரும் காலையில பல்லு விளக்கிருப்போம்ல, பல்லு விளக்குறீங்கல்ல, அந்த பல்லு விளக்குற பிரஷ்க்கு வரி போட்டது அந்த மோடியின் ஆட்சி. சரிம்மா நான் பல்ல விளக்கிக்கல, கையில தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கையில் பேஸ்ட் வைப்பீங்கல்ல, அந்த பேஸ்டுக்கு வரி இடுவது அந்த மோடியின் ஆட்சி. பல்லு தேய்ச்சிக்க வேண்டாம், சரி நான் குளிச்சுக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோப்பிற்கு வரி போடுவது அந்த மோடியின் ஆட்சி. சரி நான் குளிச்சுக்கல, நான் ட்ரெஸ் மட்டும் மாத்திக்கிறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடைகளுக்கு வரி போடுவது அந்த மோடியின் ஆட்சி. இப்படி இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நான் ஒண்ணு சொல்றேன். பெண்கள் மாதவிடாயின் போது பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கினுக்கு வரி போட்டது அந்த மோடியின் ஆட்சி. இதை எதிர்த்து போர்க்களத்தில் இளம் தலைவர் அவர்களும் தளபதியார் அவர்களும் நிற்கிறார்கள். இந்த சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று நிற்கிறார்கள். இதற்கு நாம் அனைவரும் வலு கொடுப்போம் என்று கூறி, மக்களை அணைத்துக்குள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இப்படி இந்த வரிகளுக்கு பொருள் என்னவென்றால், மக்களோடு மக்களாக வாழ்பவர்களை காலம் ஒருபோதும் கைவிடாது. அப்படி மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே வாழும் தளபதியார் அவர்களை 2026 ஒருபோதும் கைவிடாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் 2026 ஒருபோதும் கைவிடாது என்று கூறி, இளம் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.